10 மாவட்டங்கள்ல மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள் மிக கனமழை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையானது பதிவாகும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எல்லா நாளுமே ஒரே நேரத்தில் நம்ம வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்க போறது கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வானிலை வந்து மாறும். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாட்களுமாக நம்ம துல்லியமாக வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் கேட்டு பயன்பெறுங்க. அதே போல லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த தேதிகளில் மழை வரும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும். அதை தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜூலை 21 வரைக்கும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். ஏன்னா எப்பொழுது மழை முடியும் அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய மாவட்டத்தில் நேற்றைய தினங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு. ஏன்னா பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டது. இருந்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் இன்னும் மழை வராமலும் இருக்கு. அந்த மாவட்டங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேளுங்க. 21 ஜூலை வரைக்கும் கனமழை தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் முதற்கொண்டு நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். காரணம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நாட்களில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பருவமழையினுடைய தீவிரம் காரணமாகவே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்துல சில இடங்கள்ல பரவலாக மழை பெய்து விட்டது. இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை தொடர்ந்து நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை. காலை நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ வாய்ப்பு இருக்காது. மாலை மற்றும் இரவு நேரங்கள் ஒரு சில பகுதிகளில், நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இந்த மழை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அப்போ மிக கனமழை எங்கெங்க வரும் அப்படின்னா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில வந்து கனமுதல் மிக கனமழை தீவிரமடைய போகுது. அதனால கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, புதுச்சேரியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மழை தீவிரம் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். ஆகவே கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பரவலாக பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழையும் தீவிரமடையும். அதே மாதிரி உள் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில பரவலாக கனமுதல் மிக கனமழையும். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வந்தவாசி, போலூர், சேத்பட்டு, ஆரணி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும். திருவண்ணாமலையினுடைய மேற்கு பகுதி சாத்தனூர் அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கீழ்பெண்ணாத்தூர், ஜமுனா மரத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவுல எதிர்பாருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். ஏன்னா உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வட தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் நமக்கு மழை கிடைக்கும். ஏன்னா நீலகிரி, கோயம்புத்தூர் மட்டுமே நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது இல்லை. பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 20 to 25 மாவட்டங்கள் வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள் நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். வட தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும் அடுத்து வரும் 3 நாட்கள்ல பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, குந்தா மற்றும் அவலாஞ்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு மிக கனமழையாக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஜூலை மாதம் தொடக்கத்துல நிறைய இடங்கள்ல மழை ரொம்ப குறைவா இருந்துச்சு. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர்ல ரொம்ப குறைவான மழையா இருந்துச்சு. ஆனா இப்ப அடுத்து வரப்போகிற 3 நாட்கள் ஒரு மிக கனமழையாக நம்ம பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். மழை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால சுற்றுலா போகிறவங்க தயவு செய்து நீலகிரி, கோயம்புத்தூரை ஒரு 4 நாட்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதே போலதான் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மழை இதுவரைக்கும் பெய்யாத பகுதிகள்,
மழை ரொம்ப குறைவாக பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமா நம்ம பார்த்தோம். டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படிங்க இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. விவசாயிகள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நேற்று. கண்டிப்பாக சொல்கிறோம், டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதி கனமழையோ, ரெட் அலர்ட்டோ இல்லை மிக கனமழைக்கான வாய்ப்போ இருக்காதுங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் இருக்கும். பகுதியாகவே மழை வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல மிதமான மழை பெய்யும், சில இடத்துல பார்த்தா கனமழையானது பதிவாகி இருக்கும். பகுதியாகவே ஒதுக்கி தான் நமக்கு மழை பொழிவு இருக்கும். பெரிதளவில் நமக்கு மழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமானதுலேருந்து கனமழையாகவே எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒரு 4 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம், கடலோர பகுதிகள், திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர், கோவில்பட்டி, இன்னும் நிறைய இடங்கள், கயத்தாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மற்றும் உள்பகுதிகள் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன், மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நகர பகுதி, பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டம், விருதுநகர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகாசியிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். அப்போ விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும். அப்போ மற்ற இடங்கள்ல எப்படிங்க இருக்கும் தென் மாவட்டத்தில் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம், இங்கெல்லாம் ஓரளவுக்கு மிதமான மழை தான். பெரிதளவில் மிக கனமழையோ இல்லை கனமழையோ எதிர்பார்க்க முடியாது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஆகவே எல்லா மாவட்டங்கள் பற்றியும் நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அப்போ கூட கமெண்ட்ஸில் எங்கள் ஊரில் மழை வருமானு கேட்குறீங்க. முழுமையான வானிலை அறிக்கை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாவதன் காரணமாகவே இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தீவிரமடைஞ்சிருக்கு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலும் தொடர்ந்து மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு. கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் அதி கனமழை கூட பெய்யலாம். அதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் கபினி அணை மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு அதிகரித்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேட்டூர் அணை ஏற்கனவே நமக்கு முழு கொள்ளளவை எட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ மேட்டூர்லேருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவும் வரும் நாட்களில் 60,000 கனஅடியிலிருந்து 80,000 கனஅடி வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லிடுறோம். காவிரி கரையோர மக்கள் தயவு செய்து உஷாராக இருந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்